அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சரி பிள்ளைகள், இந்த செவ்வாய்க்கிழமை அது வழக்கமான நாள் தான். அதுல மாற்றமே இல்ல. செவ்வாய்க்கிழமை நைட்ல நடக்கிற கிளாஸ் வழக்கம் போல யூனிட் 3 கிளாஸ் நடைபெறும். சரியா? அதுல மாற்றம் இல்ல. ரைட். ஆகவே டைம் டேபிள் என்ன நான் உங்களுக்கு சரியா அனுப்பியிருக்கிறேன் டைம் டேபிள். நீங்க மாறி விளங்கிக் கொள்ளக்கூடாது. கடைசியா என்ன படிச்சோம்னு பாருங்க பிள்ளைகள். கொஞ்சம் கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன? கொஞ்சம் கேள்விக்கு ஆன்சர் பண்ணினோம். அதிலே கடைசியாக பார்த்தது இருளை சாவி தொடர்பான கேள்வி. இருளை சாவி தொடர்பான கேள்வி நினைக்கிறேன். கடைசி கேள்வி. சிலர் அந்த இருளை சாவியை ஆன்சர் பண்ணி அனுப்பியிருந்தாங்கோ. எழுதிக்க சரியா இல்லையான்னு கேட்டு கீழே உள்ள அங்கிகளை பயன்படுத்தி தரப்பட்ட இருளை சாவியை பூரணப்படுத்துக. இருளை சாவி எப்படி ஆன்சர் பண்றது? கலைச்சுவர் உண்டு, மூலாவது சாவி, அது மூலாவது கிளை, கலைச்சுவர் உண்டு, இரண்டாவது கிளை, கலைச்சுவர் இல்லை. அப்படி ஷோர்ட் எழுதுறேன். இரண்டாவது சாவியின் முதலாவது கிளை பல்கலம் உடையது. பல்கலம் அற்றொன்று எடுக்கல, தனிக்கலம் உடையது. தனிக்கலம் உடையது. மூன்றாவது சாவி காற்று நிரம்பிய மிதப்பு உண்டு, மிதப்பு இல்லை. நான்காவது சருமம் உண்டு, சருமம் உண்டு, சருமம் இல்லை. ஐந்தாவது சாவி பிசிர்கள் உண்டு, பிசிர்கள் இல்லை. இப்படி உனக்கு நிறைய ஒரு கோடு இருக்கும். இந்த கோட்டில் என்ன வரணும்? ஒரு அங்கியின் பெயர் வரணும், அல்லது ஒரு சாவியின் இலக்கம் வரணும். பொருத்தமான சாவி இவருடைய இலக்கம் வரணும், அல்லது குறித்த அங்கியின் பெயர் வரணும். ரைட். இப்போ தரப்பட்ட அங்கிகள் எடுத்துக்கொள்ளுங்க. கலைச்சுவர் உண்டு, கலைச்சுவர் இல்லை. அப்போ பென்சில் எடுத்துக்கொள்ளணும். பென்சில் எடுத்துட்டு பக்கத்துல யூக்ளினா, யூக்ளினா கலைச்சுவர் இல்லை. பரமீசியம் கலைச்சுவர் இல்லை. அமீபா கலைச்சுவர் இல்லை. உல்வா கலைச்சுவர் உண்டு. சாகசம் கலைச்சுவர் உண்டு. டயட்டம்ஸ் கலைச்சுவர் உண்டு. யுஎஸ்டி கலைச்சுவர் உண்டு. என்ன செய்யணும்? இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட அங்கிகள் வருவதால், ஒன்றுக்கு மேற்பட்ட அங்கிகள் வருவதால், அப்போ இதற்கு பொருத்தமா இவற்றை இது மூன்றையும் பிரிக்கக்கூடிய அடுத்த சாவிக்கு போக வேண்டும். அது ஒன்று இது மூன்றையும் பிரிக்கக்கூடிய அடுத்த சாவிக்கு போக வேண்டும். யூக்ளினா, யூக்ளினா, உல்வா, என்ன உல்வா, சாகசம், டயட்டம் மூன்றையும் பிரிக்கக்கூடியது எது என்று கேட்டால், உல்வா பல்கல அங்கி,
சாகசம் பல்கலாங்கி, டயட்டம் தனிக்கலாங்கி. ஆகவே இதை பிரிப்பதற்கு 2வது சாவி பொருத்தமானது. இப்போ 2வது சாவி போனால் இது 3ஐயும் பிரிக்கணும். இது 3லையும் பல்கலம் உடையது. உல்வா பல்கலம், சாகசம் பல்கலம், டயட்டம் தனிக்கலாம். இதிலே டயட்டம் போடலாம். டயட்டம்ஸ், டயட்டம், டயட்டம் தமிழால் எழுதியிருப்பார் டயட்டம்ஸ். இப்போ இந்த சாகசம் அண்ட் உல்வா 2ஐயும் பிரிப்பதற்கு எது பொருத்தம்? அடுத்த சாவிலே எது இருக்கும் என்று பார்த்தால் நம்ம தெரியும், சாகசத்தை பொறுத்த வரைக்கும் அதை நீரிலே மிதக்க செய்வதற்கு ஒரு மிதப்பு பையை கொண்டிருக்கும். தாவரம் போன்ற அமைப்பு, அதில் மிதப்பு பை இருக்கும். ஆகவே உல்வா சாகசம் 2ஐயும் பிரிப்பதற்கு பொருத்தமானது 3வது சாவி. அப்ப இது 2ஐயும் பிரிப்பதற்கு 3வது சாவிக்கு வந்தால் இதை நாம் இன்னும் பிரிக்கல. ஒரு சாவியை அப்படியே கொண்டு போறோம். இப்ப 3ஐ 2 ஆக்கி இருக்கிறோம். இப்ப உல்வாவையும் சாகசையும் பிரிப்பதற்கு சாகசத்துக்கு மிதப்பு பை இருக்கும். சாகசம் மிதப்பு பை இருக்கும். உல்வாவுக்கு மிதப்பு பை இருக்க மாட்டாது. உல்வாவுக்கு மிதப்பு பை இருக்க மாட்டாது. ரைட், அடுத்தது. அப்போ இது 3ஐயும் பிரிச்சிட்டோம். இனி யூக்ளினா, பரமீசியம், அமீபா இது 3ஐயும் எடுத்துக்கொண்டால் இதை 3ஐயும் பிரிப்பதற்கு பொருத்தமானது 4வது சாவி. 4வது சாவிக்கு வாங்கும். ஈக்குலினா, பரமீசியம் 2க்கும் சர்மம் இருக்கும். ஈக்குலினா, பரமீசியம் 2க்கும் சர்மம் இருக்கும். அமீபாவுக்கு சர்மம் இருக்காது. அவை நேரடியாக உறங்கி வருவதால் அமீபா என்று எழுதலாம். இப்ப ஈக்குலினா, பரமீசியம் 2 அங்கி, அதை பிரிப்பதற்கு 5வது சாவி போவோம். நம்ம தெரியும், ஈக்குலினாவுக்கு சவுக்கு முளை இருக்கும். பரமீசியத்துக்கு பிசுறுகள் இருக்கும். பரமீசியத்துக்கு பிசுறுகள் இருக்கும். அவை பிசுறுகள் உண்டோ? பரமீசியம், பரமீசியம். ஈக்குலினாவுக்கு பிசிறு இல்லை, ஆனா சவுக்கு முளை இருக்கு. எழுதலையா அப்படி? ஈக்குலினா பிசுறுகள் இல்லை. இல்ல டயட்டத்தை தவிர மற்றதெல்லாம் விஞ்ஞான பேர் தான். அவை இதுல அன்லைன் போட்டுக்கொள்றது நல்லா. ஆனால் சிலவல்ல அன்லைன் போடாட்டி மார்க்ஸ் கொடுத்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வியிலே விஞ்ஞான பேருக்குள்ள கோடு போடாட்டியும் பரவாயில்ல, மார்க்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க கோட்டை போட்டுக்கொள்ளணும். ஏன்னா சில வேளையில அந்த கேள்வி எடுக்கிறத பொறுத்து அன்லைன் இல்லாட்டி மார்க்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவார். இல்லாட்டி பரவாயில்ல, மார்க்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவார். அவன் நீங்க கோடு போட்டுக்கொள்றது என்ன, மார்க்ஸ் இழக்காம இருக்கிறதுக்கு வழி. அவன் நீங்க கோட்டை போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இப்படி இருளை சாவி நீங்க பூரணப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் எனக்கு எழுதி அனுப்பியிருந்தாங்க. என்ன, சிலர் அந்த இலக்கத்தை மாறி தவறுதல அவசரத்துல போட்டிருந்தாங்க. சரியா? டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், நாங்கள் இதுவரையும் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய சிலபஸ் முடிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்போது? நவம்பர் மாதம். நீங்க 2023ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுறார்கள். உங்களுக்கு வழக்கமா ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்க வேண்டியது நவம்பர் 20ஆம் தேதி அளவில் நடக்கணும். நீ இன்னும் ஸ்கூலே காணல, நவம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம் நடக்கணும். இந்த வார 20ஆம் தேதி நடக்கணும் முறைப்படி. நடந்தால் அதுல யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 புரோட்டிஸ்டா வரைக்கும் கேள்வி வரும். இதுவரையும் படித்த வரைக்கும் கேள்வி வரும். தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர். சரியா படிச்சிருக்கிறோம். யூனிட் 4 வேறையா படிக்கிறான். அப்ப நான் கொஞ்சம் முந்தி போய் கொண்டிருக்கிறோம் விளங்குது உங்களுக்கு. யூனிட் 1, யூனிட் 2 இதை விட அவசரப்பட்டு படிச்சு பயாலஜி நீங்க
எந்த முன்னேற்றமும் காண முடியாது. சிலபஸ் முடிக்கணும்னா இப்போ முடிச்சுட்டு போயிடலாம். அடிச்சுட்டு வந்து நான் விருப்பப்படி கழிச்சிட்டு அதை எழுதுங்கன்னு சொல்லி போட்டு போயிடலாம். அப்படி படிப்பால எந்த பிரயோசனமும் வர போறல. அப்ப இனி நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் செய்து பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸ் தேவை என்று சொன்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் செய்து பார்க்கணும். ஒரு மாடல் பேப்பரை தாங்க அல்லது ஒரு டேர்ம் பேப்பரை தாங்க இத்தனை மார்க்ஸ் ரெண்டு பார்ப்போம் ரெண்டு கேளுங்க. அப்படி செய்வோமா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வரையும் படிச்சு முடிச்சிருக்கிறோம். இனி நாங்கள் படிக்க போறது இனி செகண்ட் டேர்முக்குரிய விஷயங்கள் படிக்க போறோம். சாரி, பரவாயில்ல. புரோட்டிசாவுக்குரிய இன்னும் ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. புரோட்டிசாவுக்குரிய கேள்வி எல்லாம் முடிஞ்சுதானே பிள்ளைகள்? முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். ரைட், இனி ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஒரு எஸ்ஏ டைப் கேள்வி. புரோட்டிஸ்டுகளின் புரோட்டிஸ்டாவின் எழுதலாம். புரோட்டிஸ்டுகளின் எழுதலாம். கிங்டம் புரோட்டிஸ்டாவுக்குரிய அங்கிகளை சொல்வது கிங்டம் புரோட்டிஸ்டாவுக்கு அங்கிகளை சொல்வது புரோட்டிஸ்டுகள். புரோட்டிஸ்டுகள் தமிழ் எழுதுவார். ஆவே கேள்வி வேற கலர் எழுதி கொள்ளுங்க. புரோட்டிஸ்டுகளின் போஷணை பல்வகைமையை சுருக்கமாக விவரிக்குக. வீணா வானா ரீனா இருக்குன்னா கூனா விவரிக்குக. சிலர் பானா போட்டும் எழுதுவாங்க. சரியான சொல் வானதான். விவரிக்குக. புரோட்டிஸ்டுகளின் போஷணை பற்றி சுருக்கமாக விவரிக்குக. எப்படி பிள்ளைகள் நாம என்னவோ படிச்சு வச்சிருக்கிறோம். புரோட்டிஸ்டுகள் பற்றி இப்படி படிச்சு வச்சிருக்கிறோம். பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதி வச்சிருக்கிறோம். இப்படி ஒரு எஸ்ஏ டைப் கேள்வியை தூக்கி தந்தால், கற்றை வினா உரிய கேள்வியை தூக்கி தந்தால் எவ்வாறு விடை எழுதுவது? ரைட், புரோட்டிஸ்டுகளின் போஷணை பற்றி கதைப்பதற்கு முதல் அவங்களுடைய போஷணை சம்பந்தமா நம்ம நோட் எழுதி வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த நோட்ல உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் இலகுவாக அந்த எஸ்ஏ டைப் கேள்விக்கு விடை எழுதலாம். ரைட், முன்பக்கம் நோட்ல எழுதிக்கலாம். அங்கிகளுடைய போஷணை முறைகளை எடுத்துக்கொண்டால் இந்த டேபிள் இருந்தாலே சரி. அங்கிகளின் போஷணை முறைகளை எடுத்துக்கொண்டால் இப்படி ரெண்டா பிரிக்கலாம். தற்போஷணைக்குரிய அல்லது தற்போஷணி, அடுத்தது புறப்போஷணி. இதுக்காக தான் தந்திருக்கிறேன் புறப்போஷணைக்குரிய அங்கி. தற்போஷணைக்குரிய அங்கியை ஒளி தற்போஷணி ரசாயன தற்போஷணி ரெண்டா பிரிக்கலாம். புறப்போஷணியை ரெண்டு வகையா பிரிக்கலாம். விலங்குமுறை போஷணை, ஒன்றியவாளி ஈட்டம், ஒன்றியவாளிகள், அடுத்தது அழுகல் வளரிகள். ஒன்றியவாளிகளை மூண்டா பிரிக்கலாம். ஒன்றுக்கொன்று துணையாதல், ஓரட்டில் உண்ணல் அண்ட் ஒட்டுண்ணி ஈட்டம். இதான் எங்களுடைய போஷணை. இதுல புரோட்டிஸ்டாவில என்னென்ன வரும் என்று படிச்சு வச்சிருக்கிறோம். புரோட்டிஸ்டாக்கள் பற்றி கதைக்கும் போதோ தற்போஷணை என்று சொன்னால் என்ன? தற்போஷணை என்பதோட கருத்து, அது தனக்கு தேவையான காபனை CO2விலிருந்து பெற்றுக்கொள்ளும். CO2 என்பது அசேதன காபன். CO2 என்பது அசேதன பதார்த்தம் என்பதால் இந்த காபனை சொல்வது அசேதன காபன் அழைப்போம். CO2 சேதன பதார்த்தம் அல்ல, அசேதன பதார்த்தம். அவை அசேதன காபன் அழைப்போம். ஒளி தற்போஷணை என்று சொன்னால் அவருக்கு தேவையான சக்தியை ஒளியிலிருந்து பெற்றுக்கொள்வார். தற்போஷணை என்று சொன்னால் தனது தேவையான காபனை
CO2 இருந்து பெற்றுக்கொள்வார். தட்போஸ் என்கிற கருத்து CO2 இலிருந்து கார்பனை பெற்றுக்கொள்வது. ரசாயன தட்போஸ் என்று சொன்னால் சக்தியை ரசாயன பதார்த்தங்களிலிருந்து பெற்றுக்கொள்வார். கார்பனை CO2 இருந்து பெற்றுக்கொள்வார். CO2 இருந்து பெற்றுக்கொள்வார். புறப்போசணி என்று சொன்னால் தனக்கு தேவையான கார்பனையும் சக்தியையும் அவர் உட்கொள்கின்ற அந்த பெறுகின்ற சேதன பதார்த்தத்திலிருந்து பெற்றுக்கொள்வார். சேதன பதார்த்தம் நம்மளே யோசிச்சு பாருங்க. நம்ம புறப்போசணி நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாட்டுல தான் இருந்துதான் கார்பனையும் சக்தியும் பெற்றுக்கொள்வோம். அந்த புறப்போசனையை மூண்டா பிரிக்கின்றோம். விலங்குமுறை போசனை, ஒன்றியவாளி, அழுகல் வளரி. விலங்குமுறை போசனை சொன்னால் அவருக்கு உணவு கால்வாய் அல்ல உணவு கால்வாய் போன்ற பாகம் இருக்கு. உணவை உள்ளெடுப்பார், உணவை உடலுக்குள் எடுப்பார், அதை சைவடை செய்வார், அகத்துறிஞ்சுவார், தேவையில்லாத சமீபடைய கூறுகளை உடலை விட்டு வெளியேற்றுவார். அதான் விலங்குமுறை போசனை. உணவை உடலுக்குள் எடுப்பது, அதை நொதியங்களை பயன்படுத்தி சைவடை செய்வது, அகத்துறிஞ்சுவது, சைவடைய பதார்த்தங்களை மலமாக உடலை விட்டு வெளியேற்றுவது. அப்படியான அங்கிகள் விலங்குமுறை போசனை சொல்லுவோம். நாம் ஒரு விலங்குமுறை போசணி, நாம் ஒரு புறப்போசணி அல்ல விலங்குமுறை போசணி. ஒன்றியவாளி என்று சொன்னால் 2 வேற்று இனங்கள் ஒன்றொன்று சேர்ந்து வாழ்வது. 2 வித்தியாசமான இனங்கள் ஒன்றொன்று சேர்ந்து வாழ்வது. வாழும்போதோ அந்த 2 வேற்று இனமும் ஒன்றுக்கொன்று நன்மையை பெற்றுக்கொண்டால், இவரிலிருந்து நன்மையும் இவரிலிருந்து நன்மையும் பெற்றுக்கொண்டால் அது ஒன்றுக்கொன்று துணையாதல். ஓராட்டில் ஒன்று சொன்னால் 2 இனத்தை சேர்ந்த அங்கிகள் சேர்ந்து வாழும் போதோ ஒருவன் நன்மை பெற மற்றவருக்கு நன்மையோ தீமையோ இல்லாமல் இருக்கின்ற செயற்பாடு. நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. அது ஓரட்டில் உண்ணல். ஒட்டுண்ணிட்டம் என்று சொன்னால் ஒரு அங்கி ஒரு இனத்தோடு சேர்ந்து வாழும் போது ஒருவர் நன்மை பெற்றுக்கொள்ள மற்றவருக்கு அந்த நன்மை பெற்றுக்கொள்ள தீமை செய்வது. அதாவது விருந்து வழங்கிக்கு அந்த நன்மை செய்வர் விருந்து வழங்கி, தீமை செய்வர் ஒட்டுண்ணியம் அழைக்கப்படும். இப்படியான ஈட்டங்கள் இருக்கும். அழுகல் வளரி என்று சொன்னால் நொதியங்களை வெளியே சுரந்து, வெளியே காணப்படுற சேதன பதார்த்தங்கள் மீது நொதியங்களை சுரந்து அவற்றை சைவடை செய்து எளிய கூறுகளாக மாற்றி அல்ல சிறிய கூறுகளாக மாற்றி அவற்றை அகத்துறிஞ்சக்கூடிய அங்கிகள் அழுகல் வளரி என்று சொல்லப்படும். அழுகல் வளரி இதுல புரோட்டிஸ்டாவுக்குரிய அங்கிகள் எதுல வரும்? புரோட்டிஸ்டாவிலே தட்போசனி இருக்குதா? தட்போசனி இருக்குது. தட்போசனிலே புரோட்டிஸ்டாவிலே ஒளி தட்போசனி இருக்கா, ரசாயன தட்போசனி இருக்கா? ரெண்டும் இருக்கா? புரோட்டிஸ்டாவிலே தட்போசனி இருக்கு, அதுல ஒளி தட்போசனி இருக்கு, ரசாயன தட்போசனி இல்லை. எந்த ஒரு புரோட்டிஸ்டாவும் ரசாயன தட்போசனி இல்லை, நோட்ஸா வந்திருக்காது பாருங்க. பிற போசனையை பொறுத்த வரைக்கும் விலங்குமுறை போசனையை காட்டுகின்ற புரோட்டிஸ்டா இருக்கு, ஒன்றியவாளி புரோட்டிஸ்டா இருக்கு, அதுபோல ஒன்றியவாளிலே ஒன்றுக்கொன்று துணையாதல் இருக்கு, ஓரட்டில் உண்ணல் இருக்கு. ஓரட்டில் உண்ணல் இருக்கோ தெரியல, ஒட்டுண்ணி கிட்டம் இருக்கு. இப்படி நான் படித்த உதாரணங்களை வைத்து கூட எழுதணும். ஆவே விடை எப்படி எழுதுறது பாருங்க. என்னென்ன உதாரணம் சொல்லியிருக்கிறேன் நான் ஒவ்வொரு வசனமா சொல்ல நீங்க சொல்லி பாருங்க. இது எப்படி இந்த கேள்விக்கு போசனை என போசனை பல்வாமையை பற்றி சுருக்கமா விவரிக்க. மூணாவது கோடு எஸ்ஐ டைப் கேள்வி எழுதும் போதோ, இப்போ எஸ்ஐ டைப் கேள்விக்கு எப்படி விடை எழுதணும்னு சொல்றோம். எஸ்ஐ டைப் கேள்வி எழுதும் போதோ இப்படி எந்த மார்க்கும் வைக்க கூடா, எந்த இலக்கங்களும் போடக்கூடா, ரெட் பென் யூஸ் பண்ணக்கூடா, எந்த மார்க்கும் வைக்க கூடா, என்ன இலக்கங்கள் போடக்கூடாது, அதுபோல ரெட் பென் யூஸ் பண்ணக்கூடாது. வழக்கமாக எழுதி கொண்டு போகணும். ரைட், எழுதிப்பாமே. மூலாவது கோடு தட்போசனிகளும் பிறப்போசனிகளும் உண்டு. தட்போசனிகளும் பிறப்போசனிகளும் உண்டு. கோமா அடுத்த கோடு, கோமா போடுறது போட்டு அடுத்த கோடு. சில புரோட்டிஸ்டாக்கள் தட்போசனைக்குரியவை,
சில புரோட்டிஸ்டாக்கள் தற்போசனைக்குரியவை. இங்க வந்திருக்கிறேன். தற்போசனையும் உண்டு, புறபோசனையும் உண்டு. அடுத்த கோடு சில புரோட்டிஸ்டாக்கள் தற்போசனைக்குரியவை. சரியா? தற்போசனைக்குரியவை. அதுலயும் என்ன தற்போசனை? ரசாயன தற்போசனையா, ஒளி தற்போசனையா? அவை ஸ்ட்ரோக் தற்போசனைக்குரிய, ஸ்ட்ரோக் ஒளி தற்போசனைக்குரியவை. ஒளி தற்போசனைக்குரியவை. கொமா அடுத்த கோடு எஸ் டைப்களே இப்படி ரெண்டு பாக்குறோம். கொமா அடுத்த கோடு என்ன தற்போசனை ஒளி தற்போசனைக்குரியது. ஒளி தற்போசனைன்னா கார்பன் மூலம் யார், சக்தி மூலம் யாருன்னு சொல்லணும். ஒளி வருவதால் ஒளி என்ற சொல்ல பயன்படுத்தணும். தற்போசனை அதுக்கு பிறகு சொல்லணும். கொமா அடுத்த கோடு ஒளி தற்போசணிகளில் இது ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறோமா? இந்த டேபிள் போட்டு வச்சிருக்கிறோம். ஒளி தற்போசணிகளில் கார்பன் மூலம் கார்பனை கொடுக்கிற சோர்ஸ், கார்பன் மூலம் அசேதன கார்பன், சி போடக்கூடாதான், தமிழ் எழுதணும். அதன் எஸ் டைப் கேள்வி. எந்த அளவு குறியீடுகளை பயன்படுத்துறதை குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைக்கணும். கார்பன் மூலம் அசேதன கார்பன் CO2 ஆகவும், கார்பன் மூலம் அசேதன கார்பன் CO2 ஆகவும் தொடர்ந்து எழுதுவோம். சக்தி மூலம் ஒளி ஆகவும் இருக்கும். சக்தி மூலம் ஒளியாகவும் இருக்கும். ஒளியாகவும் இருக்கும். கொமா அடுத்த கோடு யார் யார் உதாரணம்னு சொல்லணும். யார் யார் உதாரணம்னு சொல்லணும். அடுத்த கோடு உல்வா, விஞ்ஞான பேர் அண்டர்லைன் பண்ணணும். உல்வா, கொமா ஜெலிடியம், கொமா சாகசம். சாகசம் ஆகியவை ஒளி தற்போசணிகள் ஆகும். ஆகியவை ஒளி தற்போசணிகள் ஆகும். அப்படி இப்படி அழைக்கலாம் பாருங்க. உல்வா, ஜெலிடியம், சாகசம் ஆகியவை ஒளி தற்போசணிகள் ஆகும். இவ்வளவும் ஒரு பந்தியில சொல்லிக்கிறோம். இனி கோட்டை விட்டு இரண்டாவது பந்திக்கு போறோம். கோட்டை விட்டு இரண்டாவது பந்தி எப்படி தொடங்கும் போது சின்ன முன்னுக்கு கொஞ்சம் இடைவெளியை விட்டு தொடங்கலாம். அல்ல எப்படி தொடங்கினாலும் பிரச்சனை இல்லை. கோட்டு பக்கத்துல அவுட்லைன் பக்கத்துல கொஞ்சம் விட்டும் தொடங்கலாம். ஒரு கோட்டை விட்டு எழுதினா தெரியும். இப்ப என்ன செய்யணும்? பிறபோசனையை பற்றி கதைக்கணும். பிறபோசன் என்றால் சேதனப்பதான் கார்பன் சக்தி மூலம் அப்படி கொள்ளுங்க. பிறபோசணிகளின் கார்பன் மூலமாகவும் சக்தி மூலமாகவும்
கார்பன் மூலமாகவும் சக்தி மூலமாகவும் சேதனை சேர்வைகள் பயன்படுத்தப்படும். கார்பன் மூலமாகவும் சக்தி மூலமாகவும் சேதனை சேர்வைகள் பயன்படுத்தப்படும். கோமா அடுத்த கோடு இடைவெளி விடாம அடுத்த கோடு அவ்வளவு ஒரு பந்திக்குரிய செட் எழுதுறான். இப்ப என்ன சொல்லணும்? புற போசனைக்கு சிலங்கில் எடுத்தால் விலங்கு முறை போசனை காண்பிக்கும். சிலது என்ன அப்ப விலங்கு முறை போசனை தான் என்ன செய்யும் என்று சொல்லணும். அதுக்கு யார் உதாரணம்னு சொல்லணும். இப்போ விலங்கு முறை போசனை பற்றி நம்ம பிறகு படிக்கலாம். மனிதன் படிக்கும் போது வரும். விலங்கு முறை போசனை காண்பிக்கின்ற அங்கிகள் 5 விடயங்களை செயற்பாட்டை காண்பிக்கும். உணவை உட்கொள்ளல், உள்ளெடுத்தல், உட்கொள்ளல் உள்ளெடுத்தல் சரி நம்மளை யோசிச்சு பாருங்க. நம்ம விலங்கு முறை போசனை நம்முடைய உடல் நம்முடைய உணவு கால்வாயில் 5 விஷயம் நடக்கும். அதாவது உணவை உள்ளெடுப்பது, அது பிறகு சமிபாடு என்ற செயற்பாடு, சமிபாடு அடைந்தது அகத்துறிஞ்சப்படும். அகத்துறிஞ்சப்பட்ட பதார்த்தம் என்ன உணவுகள் அகத்துறிஞ்ச பதார்த்தம் குருதியூடாக போய் உடலுக்கு தேவையான பதார்த்தம் மாற்றப்படும். இப்போ அமினோ அமிலமாக அகத்துறிஞ்சப்பட்டு அவை புரதங்களாக துவக்கப்படும். அந்த செயற்பாடு சொல்றது தன்மயமாக்கல். தன்மயமாக்கல் புதிய சொல். தன்மயமாக்கல் தன் வசப்படுத்தல், தனக்கு தேவையான பதார்த்தமா மாற்றுவது. ஃபேட்டி ஆசிட்டை கிளிசரலையும் அகத்துறிஞ்சி உடலுக்கு தேவையான கொழுப்பாக மாற்றுவது. அப்ப உணவு கால்வாயில எல்லா பதார்த்தங்களும் சமிபடையில சில கூறு சமிபடைய மாட்டாது. அவை மலமாக வெளியேற்றப்படும். அது சொல்றது வெளியேற்றல் அல்ல நீக்கல் என்று சொல்லுவோம். பிறகு மனிதனுடைய சமிபாட்டு தொகுதி படிக்கும் போது வரும். அந்த சொற்களை மட்டுமே எழுத போறோம். அப்படி கொள்ளுங்க. அடுத்த கோடு பிறபோசனைக்குரிய சில புரோட்டிஸ்டுகள் விலங்கு முறை போசனைக்குரியவை. புறப்போசனைகள் சில புரோட்டிஸ்டுகள் விலங்கு முறை போசனைக்குரியவை. உடலுக்குள்ள உணவு உள்ளெடுக்கக்கூடிய புரோட்டிஸ்ட் யார் யார் படிச்சிருக்கிறோம். கோமா தொடர்ந்து இவை தொடர்ந்து எழுதுங்க. விலங்கு முறை போசனைக்குரியவை கோமா இவை உணவை உள்ளெடுத்தல் கோமா சமிபாடடைய செய்தல், உணவை உள்ளெடுத்தல் கோமா சமிபாடைய செய்தல், கோமா அகத்துறிஞ்சல், கோமா புதிய சொல் என்ன தன்மயமாக்கல், தனக்கு தேவையான வடிவத்துக்கு மாற்றிக்கொள்வது. தன்மயமாக்கல் கோமா வெளியேற்றல், சமீப கூட உடலை விட்டு அனுப்புவது. வெளியேற்றல் ஆகிய செயற்பாடுகளை காண்பிக்கும். அடுத்த கோடு கோமா அடுத்த கோடு அமீபா என்ன உடலுக்குள்ளான எடுக்கும். அமீபா அண்டர்லைன் கோமா பரமீசியம் அமீபா கோமா பரமீசியம் ஆகியவை
விலங்கு முறை போசனைக்குரியவை என்ன உள்ளுக்கு எடுக்கிறது. விலங்கு முறை போசனைக்குரியவை. விலங்கு முறை போசனைக்குரியவை. கோமா அடுத்த கோடு அமீபா. அமீபா எப்படி உணவை உள்ளெடுக்கும்? இதர் உணவு துணிக்கை அமீபா இவ்வாறு போலிப்பாதத்தை இப்படி உருவாக்கும். உருவாக்கி இந்த ரெண்டு முனை இப்படி ஒட்டும். உள்ளுக்கு வரும். இது தின்குழியமாதல் செயற்பாடுதான். தின்குழியமாதல் செயற்பாடு யாரை பயன்படுத்தி? போலிப்பாதை பயன்படுத்தி. அமீபா போலிப்பாதங்களை பயன்படுத்தி அமீபா போலிப்பாதங்களை பயன்படுத்தி தின்குழிய செயல் மூலமும் தின்குழிய செயல் மூலமும் தொடர்ந்து அமீபா போலிப்பாதங்களை பயன்படுத்தி தின்குழிய செயல் மூலமும் உழுகு பிடித்து விழுங்குவது. பரமீசியம் என்ன செய்யும்? பரமீசியம் எப்படி உணவு எடுக்கிறது? அது வாய் தவாணிப்பு இருக்கும்னு படித்திருக்கின்றோம். இப்படி தொண்டை போன்ற வாய் போன்ற அமைப்பு இருக்கும், உள்ளுக்கு எடுக்கும்னு சொல்லியிருக்கின்றோம். பரமீசியம் வாய் தவாளிப்பின் ஊடாகவும் பாருங்க எங்க படித்தாலும் எப்படி அப்ளை பண்றோம். பரமீசியம் வாய் தவாளிப்பின் ஊடாகவும் தொடர்ந்து உணவை உள்ளடக்கும். அமீபா போலிப்பாதங்களை பயன்படுத்தி தின்குழியமாதல் மூலமும் பரமீசியம் வாய் தவாளிப்பின் ஊடாகவும் உணவை உள்ளடக்கும். அவை விலங்கு முறை போசனை சொல்லிட்டோம். இனி யார்? புறப்போசனையிலே இரண்டாவது வகை விலங்கு முறை போசனை இருக்கும்னு சொன்னோம். ஒன்றிய வாளி. ஒன்றிய வாளியை மூணா பிரிக்கிறோம். ஒன்று கொண்டு துணையாதல், ஓரட்டில் உண்ணல், ஒட்டுண்ணி ஈட்டம். இது மூணும் இருக்குதா? ஒன்று கொண்டு துணையாதல் புரோட்டிஸ்டாக்ல இருக்குதா? ஓரட்டில் உண்ணல் புரோட்டிஸ்டாக்ல இருக்குதா? ஒட்டுண்ணி வகைகள் இருக்குதா? உதாரணம் சொல்லணும். இனி கோட்டை விட்டு மூன்றாவது பந்தி. பிறப்போசனைக்குரிய சில புரோட்டிஸ்டுகள் ஒன்றிய வாழ்வுக்குரியவை. புறப்போசனைக்குரிய சில புரோட்டிஸ்டுகள் ஒன்றிய வாழ்வுக்குரியவை. ஒன்றிய வாழ்வுக்குரிய என்ன? வேறு இனத்தோடு சேர்ந்து வாழ்ந்து தனக்கு தேவையான போசனையை பெற்றுக்கொள்ளும். அவை தொடர்ந்து புரோட்டிஸ்டுகள் ஒன்றிய வாழ்வுக்குரியவை, அதாவது தொடர்ந்து எழுதுவோம். அதாவது இவை
இன்னொரு இனத்துடன் இடைத்தொடர்புற்று, இப்படி சேர்ந்து வாழ்ந்து, இடைத்தொடர்பு ஒன்று இப்படி சேர்ந்து இருப்பது, இணைந்திருப்பது. இவை இன்னொரு இனத்துடன் இடைத்தொடர்புற்று. வாழ்வதன் மூலம், இடைத்தொடர்புற்று வாழ்வதன் மூலம் போஷணையை பெற்றுக் கொள்கின்றன. போஷணையை பெற்றுக் கொள்கின்றன. ஒன்றிய வாழ்வன என்ன சொல்லிக்கிறோம்? இன்னொரு இனத்துடன் இடைத்தொடர்புற்று வாழ்வதன் மூலம் போஷணையை பெற்றுக் கொள்கின்றன. இப்போ அடுத்த கோடு, அதோட கோட்டை விட்டு எழுத ஈஸியா இருக்கும். அந்த ஒன்றிய வாழ்வில எது ஒன்று கொண்டு துணையாதல், ஒட்டுண்ணி, ஓராட்டில் உண்ணல், அதை பற்றி விளங்கப்படுத்தணும். இப்போ ஒன்றிய வாழி அதுல ஒன்று கொண்டு துணையாதல் இருக்குதா? என்ன ஒட்டுண்ணி இருக்கு தெரியும். அமீபா மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியது. அதுல நான் படிக்காத உதாரணம் பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் ஒரு புரோட்டிஸ்ட் தான். பிளாஸ்மோடியம் யூனிட் 10 தான் வரும். இந்த பிளாஸ்மோடியம் என்ற சொல் யூனிட் 10 தான் வரும். மனிதனிலே மலேரியா காய்ச்சல் ஏற்படுத்துறது ஒரு ஒட்டுண்ணி, ஒரு புரோட்டிஸ்டா. மனிதன் உடல்ல கலங்களிலே சேர்ந்து வாழ்ந்து மனிதனுக்கு தீமை செய்யும். மனிதன் உணவை பெற்று மனிதனுக்கு தீமை செய்யும். அமீபா வயிற்றுளவை ஏற்படுத்தும். மனித உடல்லே வாழ்ந்து நன்மையை பெற்று மனிதனுக்கு தீமை செய்யும். ரைட். ஆவே கொட்டை விட்டு ஒன்றிய வாழ்வுக்குரிய சில புரோட்டிஸ்டாக்கள், இந்த டேபிள பிரிச்சு சொல்றேன். இந்த சார்ட், இந்த பிரான்ச். ஒன்றிய வாழ்வுக்குரிய சில புரோட்டிஸ்டாக்கள் ஒட்டுண்ணிகளாக காணப்பட்டு விருந்து வழங்கிக்கு, ஒட்டுண்ணிகளாக காணப்பட்டு விருந்து வழங்கிக்கு நோயை பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த கோடு இட வழிவிடாமல் அடுத்த கோடு கவனம். கட்டுரை வினாதானே. ஒட்டுண்ணிகளாக காணப்பட்டு விருந்து வழங்கிக்கு நோய் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த கோடு. அமீபா பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் ஒரு புரோட்டிஸ்டா தான். படிக்காவிட்டாலும் சொல் தெரிஞ்சிருக்கணும். பிறகு தேவைப்படுதானே. அமீபா பிளாஸ்மோடியம் போன்றவை மனிதனில் ஒட்டுண்ணிகளாக காணப்படுகின்றன. அப்ப ஒட்டுண்ணியை பற்றி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒட்டுண்ணியை பற்றி சொல்லிட்டோம். ஒன்றுக்கொன்று துணையாதல் இருக்குதா? ஒன்றுக்கொன்று துணையாதல் சொன்னா என்ன? 2 இனத்தை சேர்ந்த அங்கிகள் ஒன்றோடு சேர்ந்து வாழும் போது இவருக்கு நன்மை செய்வார், இவருக்கு நன்மை செய்வார். இது எக்ஸ் என்ற இனம், y என்ற இனம். இவருக்கு நன்மை செய்வார், இவருக்கு நன்மை செய்வார். அப்படின்னா புரோட்டிஸ்டா இருக்குதா? நாங்க பிறகு படிப்போம். யூனிட் 4 படிக்கும் போது, யூனிட் 8 படிக்கும் போதெல்லாம் வரும், கட்டாயம் வரும். லைகன்ஸ் என்ற சொல் படிப்போம். லைகன்ஸ்
இங்கிலீஷ் வேர்ட். தமிழில் லைக்கன் இப்படி எழுதுவாங்க. அது தமிழ் சொல் இல்ல. லைக்கன்கள் எழுதுவாங்க. லைக்கன்கள், லைக்கன்ஸ் சொல்ல இப்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. லைக்கன்ஸ் சொன்னா பங்கசுகளோட சில பச்சை அல்காக்கள் சேர்ந்து வாழும். பச்சை அல்கா, கிரீன் அல்கா. அல்கா என்பது புரோட்டிஸ்டா தானே. அல்கா என்பது புரோட்டிஸ்டா. அப்ப அப்படியான அல்காக்கள் பங்கியோட சேர்ந்து வாழ்ந்து இவை ஒளித்தொகுப்பின் மூலம் உருவாக்குற பதார்த்தங்கள் இவருக்கு கொடுப்பார். இவர் அகத்துறிஞ்சுகின்ற மண்ணிலிருந்து அகத்துறிஞ்சின்ற சில பதார்த்தங்கள் இவருக்கு கொடுப்பார். 2 பேரும் நன்மை பெற்றுக் கொள்வாங்க. அப்ப இந்த பங்கஸும் பச்சல்கான் சேர்ந்து வாழ்ற அந்த ஈட்டத்துக்கு பெயர் பொதுச்சொல் லைக்கன்ஸ். பொதுச்சொல் லைக்கன்ஸ். அப்படி கொள்ளுங்க. கொட்ட விட்டு ஒன்றிய வாழ்வுக்குரிய சில புரோட்டிஸ்டுகள், ஒன்றிய வாழ்வுக்குரிய சில புரோட்டிஸ்டுகள் ஒன்றுக்கொண்டு துணையாதல் இயல்புடையவை. ஒன்றுக்கொன்று துணையாதல் இயல்புடையவை. ஒன்றுக்கொன்று துணையாதல் இயல்புடையவை. கொமா தொடர்ந்து, அதாவது தொடர்ந்து எழுதுங்க. அதாவது இடைத்தொடர்பில் உள்ள இரு இன அங்கிகளும், இடைத்தொடர்புள்ள இரு இன அங்கிகளும் இடைத்தொடர்புள்ள இரு இன அங்கிகளும் ஒன்றிலிருந்து ஒன்று நன்மையை பெற்றுக்கொள்ளும். ஒன்றிலிருந்து ஒன்று நன்மையை பெற்றுக்கொள்ளும். ஒன்றிலிருந்து ஒன்று நன்மையை பெற்றுக்கொள்ளும். கொமா அடுத்த கோடு விடவழி விடக்கூடா. லைக்கன்களில் உள்ள லைக்கன்களில் உள்ள பச்சை அல்காக்கள், லைக்கன்களில் உள்ள பச்சை அல்காக்கள் ஒன்றுக்கொண்டு துணையாதல் இயல்புடையவை. ஒன்றுக்கொன்று துணையாதல் இயல்புடையவை. லைக்கன் உள்ள பச்சை அல்காக்கள் ஒன்றுக்கொன்று துணையாதல் இயல்புடையவை. கோப்பில மேலுக்கு எழுதி வைங்க. மேலுக்கு லைக்கன்ஸ் சொன்னா என்ன? லைக்கன்ஸ் தமிழ்ல லைக்கன் எழுதுவாங்க. லைக்கன் சொன்னா பங்கசம், இது ஒரு இனம். பச்சை அல்காவும் சேர்ந்து வாழ்வது. பச்சை அல்காவும் சேர்ந்து வாழ்வது. பங்கஸ் இப்படி உள்ளுக்கு இருப்பார். பங்கஸ் இப்படி இருப்பார். வளைத்து பச்சை அல்கா இப்படி இருந்து ஒளி தொகுப்பு செய்வார். இது பச்சை அல்கா. இவர் ஒளித்தொகுப்பின் மூலம் பெறதை இவருக்கு கொடுப்பார். இவர்
தன்னை கலங்களுக்குள் தோக்குகின்ற பதார்த்தங்களை விரைவு கொடுப்பார். அது என்ன பதார்த்தம்னு பிறகு படிப்போம். பொதுவாக போஸ்பேட்டுகள் போஸ்பரசுகள் போன்றவற்றை இது கொடுக்கும் எல்லாம் பிறகு யூனிட் 8 படிக்கும் போதெல்லாம் வரும். மேலுக்கு ஒரு இடத்துல படி வச்சுக்கணும், ரெண்டு சேர்ந்து வாழ்றது. இனி அடுத்த பந்தி, கடைசி பந்தி. கடைசி பந்தி சில புரோட்டிஸ்டுகள் போதிய அளவு ஒளி உள்ள போதோ ஒளி தற்போசணியாகவும் போதிய அளவு ஒளி உள்ள போது ஒளி தற்போசணியாகவும் தொடர்ந்து ஒளி கிடைக்காத போது அழுகல் வளரியாகவும், அழுகல் வளரி இருக்குன்னு வருதானே சொல், அழுகல் வளரியாகவும் தொழிற்படுவதன் மூலம் கலப்பு போசணையை காண்பிக்கும். தொழிற்படுவதன் மூலம் கலப்பு போசணையை காண்பிக்கும். அடுத்த கோடு ஈக்குலினா கலப்பு போசணைக்குரியது. ஈக்குலினா கலப்பு போசணையை காண்பிக்கும். ஈக்குலினா கலப்பு போசணையை காண்பிக்கும். எப்படி எப்படி படிச்சிருக்கிறோம், நம்ம எப்படி இப்படி எழுதிக்கிறோம். சொற்களை தெரிவு செய்து எழுதிக்கிறோம். இதோட கிங்டம் புரோட்டிஸ்டா படிச்சு முடிஞ்சுது. இனி படிக்க போன்ற அடுத்த கிங்டம் ஹலோ ஆமா அதெல்லாம் இங்கிலீஷ்ல, அதுல பிரச்சனை இல்லை. லைக்கன்ஸ் இல்ல அப்படி நீங்க தமிழ் மீடியம்ன்றதால தமிழ்ல எழுதும் பிரச்சனை. லைக்கன்ஸ் சொல்லி இங்கிலீஷ் எழுதலாம், லைக்கன்கள் அப்படி எழுதலாம். சரியா பிள்ளைகள்? நான் படிக்க போவது இராச்சியம் ஃபங்கஸ், கிங்டம் ஃபங்கியோ ஃபங்கை. அடுத்து பெரிய தலையங்கம் போட்டுக்கொள்ளும். ரைட், தலையங்கம் போட்டீங்களா? அதுல
அடுத்தது போடுங்க இயல்புகள் போட்டுக்கோங்க. கேரக்டர்ஸ் இயல்புகள் என்று போட்டு அண்டர்லைன் முதலாவது பாயிண்ட்ஸ். ராஜ்யம் ஃபங்கஸ், கிங்டம் ஃபங்கை ஓ ஃபங்கி, இயல்புகள். பாட் கிளியர் ஆயிட்டா? சரி ரைட். இப்போ நீங்க தான் சொல்லணும் பிள்ளைகள். யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 1ல படித்த யூனிட் 1, 2, 3ல படித்த 3 4 விஷயங்கள் உங்களால சொல்ல முடியும் ஃபங்கஸ் பற்றி. சொல்லுங்க. மூலாவது இயல்பு என்ன? மூலாவது பாயிண்ட் என்ன? ஃபங்கஸுக்கள் புரோகரியோட்டாவா ஈகரியோட்டாவா? மூலாவது பாயிண்ட். ஈகரியோட்டாவுக்குரியவை வழங்கப்படுறது எதுவுமே இல்லை. ஈகரியோட்டாவுக்குரியவை பாட் என்ன பாட் தெளிவில்லாம இருக்கு. கவரேஜ் கிடைக்கிட பிரச்சனை தான் வருது. கலைக்கிற சத்தம் விளக்கு தானே. ரைட். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் யூனிட் 2ல படித்ததான் சொல்லுங்க. யூனிட் 2ல் படித்தது சொல்லுங்க. அபவுட் கிளியர் ஆகும். அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. கலைக்கிற விளங்குது. ரெண்டாவது சொல்ல போறீங்க. ஃபங்கஸு கலைச்சுவர் இருக்கா? ஃபங்கஸு கலைச்சுவர் இருக்கா? ஆம். என்ன கலைச்சுவர் உண்டு. கலைச்சுவர் உண்டு. கலைச்சுவர் என்னத்தில் ஆக்கப்பட்டிருக்கும்? கலைச்சுவரை ஆக்கியுள்ள கூறு கைட்டின். கைட்டின் என்ன? உறுதியானது, ஆனால் விட்டு கொடுக்கக்கூடிய வளையக்கூடியது. என்ன வளை எவ்வளவுக்கும் வளையும், ஆனா உடைய மாட்டார். வலிமையானது, ஆனால் விட்டு கொடுக்கக்கூடியது. கலைச்சுருண்டு கொமா இது இது மீன் கலைச்சுவர். கலைச்சுருண்டு கொமா இது உறுதியான வலிமையான உறுதியான வலிமையான வளைமியல்புடைய இது உறுதியான வலிமையான வளையும் இயல்புடைய கைட்டின் ஆல் கைட்டின் இனால் ஆக்கப்பட்டது. யூனிட் 2ல படித்தோம். கெமிக்கல்ஸ் படிக்கும் போது படிச்சிருக்கிறோம். கைட்டின் ஃபங்கஸின் கலைச்சுவர் கைட்டினை கொண்டிருக்கும். ஆத்ரோபோடாவின் புறவன் கூட கைட்டினை கொண்டிருக்கும். படித்தோம் புதுசு இல்ல. கலைச்சுவர் உண்டு என உண்டு. உறுதியான வலிமையான வளைமியல்புடைய கைட்டால் ஆக்கப்பட்டது. இது கண்ட சொல். மூன்றாவது பாயிண்ட்ஸ். பங்கசுக்குள்ள பிற போசணி இருக்குதா? தற்போசணி இருக்குதா? ஒளித்தோப்பின் மூலம் உணவை தறிய கூட அங்கி இருக்குதா? பங்கசுக்களை எடுத்துக்கோ. எந்த ஒரு பங்கசும் பங்கசுக்களை எந்த ஒரு பங்கசும் ஒளி தற்போசணி இல்லை, தற்போசணி இல்லை. எல்லா பங்கசுக்களும் பிற போசணி, யாவும் பிற போசணி. அது பதார்த்தங்களை அகத்துறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். அகத்துறிஞ்சும் தன்னுடைய உடல் மேற்பரப்பினோட உறிஞ்சி எடுக்கும். மூன்றாவது பாயிண்ட்
அகத்துறிஞ்சலுக்குரிய பிற போசணிகள். அகத்துறிஞ்சலுக்குரிய ரீனான அகத்துறிஞ்சலுக்குரிய பிற போசணிகள். அப்படி எழுதினா யாவும் தாங்க இருக்கு. அகத்துறிஞ்ச பிற போசணிகள் யாவும் எழுத தேவையில்லை. அகத்துறிஞ்சலுக்குரிய பிற போசணிகள். கோமா ஒரு கோட்டை விட்டு இந்த பங்கசுகள் எப்படி உணவை பெற்றுக்கொள்ளுது? இது ஒரு பதார்த்தம், உணவை கொண்டுள்ள பதார்த்தம் என்று வைத்துக் கொண்டால், இது பங்கஸ் என்று வைத்துக் கொண்டால், நான் பங்கஸுக்கு எஃப் போட்டு காட்டுறேன். எஃப் என்பது பங்கி, இனிமேல் எஃப் போடுவேன். பங்கஸ் இது ஒரு சேதன உணவு அல்லது உணவு என்று வைத்துக் கொண்டால், பெரும்பாலான பங்கசுகள் இந்த உணவின் மீது, சேதன பதார்த்தத்தின் மீது நொதியங்களை இப்படி வெளியே சுரக்கும். வெளியில சுரக்கும், அது புறஞ்சுரத்தல். புறஞ்சுரத்தல் என்ன? அது உணவு உள்ளுக்கு எடுக்கிறல. உணவின் மீது சேதன பதார்த்தம் நொதியத்தை வெளியில சுரக்கும். சுரந்து இந்த சிக்கலான பெரிய மூலக்கூறை சிறிய மூலக்கூறா உடைத்து உறிஞ்சி எடுக்கும். என்ன? சிறிய மூலக்கூறா உடைத்தால் ஈஸியா உறிஞ்சலாம். அகத்துறிஞ்சும் உள்ளுக்கு எடுக்கும். அது அப்படி கொள்ளும் கோட்டை விட்டு. பெரும்பாலானவை, பெரும்பாலான மோஸ்ட் பங்கி, பெரும்பாலானவை அண்டர்லைன் பண்ணுவோம். பெரும்பாலானவை கலப்புற நொதியங்களை சுரந்து, கலப்புற நொதியங்களை சுரந்து சிக்கலான மூலக்கூறுகளை சிக்கலான மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கும். சிக்கலான மூலக்கூறுகளாக உடைக்கும். ரைட். அடுத்தது பாயிண்ட். இப்போ நான் பிரித்து காட்டினோம், அவங்களுடைய போசனையை பிரித்து காட்டினோம். போசனையை பொறுத்த வரைக்கும் பங்கசுக்கள் எதுவும் தற்போசனை இல்லை, புறப்போசனை மட்டும்தான் இருக்கு. புறப்போசனையை மூண்டா பிரித்தோம். விலங்கு முறை போசனை, ஒன்றிய வாழ்க்கை அண்ட் அழுகல் வளரி. ஒன்றிய வாழ்க்கையை ஒன்றுக்கொன்று துணையாதல், ஓரட்டில் உண்ணல், ஒட்டுண்ணி ஈட்டம். திரும்ப திரும்ப வரும். ஒன்றுக்கொன்று துணையாதல், ஓரட்டில் உண்ணல், ஒட்டுண்ணி ஈட்டம். இல்ல என்னென்ன இருக்கு? தற்போசனை எதுவும் இல்லை. புறப்போசனையிலே என்ன விலங்கு முறை போசனை இருக்காது. உணவு கால்வாய் போன்ற அமைப்பு இருந்தால்தான் விலங்கு முறை போசனை, அவே வரமாட்டாள். ஒன்றிய வாழ்விலே ஒன்றுக்கொண்டு துணையாதல் இருக்குமா? அது சொன்னமே லைக்கன்ஸ். லைக்கன்ஸ்ல பங்கசுக்களும் பச்சை அல்காக்களும் இருக்கும். அப்ப இங்கே பங்கஸ் ஒன்றுக்கொண்டு துணையாதல் இட்டம், ஒன்றுக்கொண்டு துணையாதல் ஒன்றிய வாழி. அங்கே பச்சை அல்காவை புரோட்டிஸ்டாவுக்குள்ள ஒன்றிய வாழி லைக்கன்ஸ் போட்டோம். இங்கே காணப்படுற லைக்கன்ஸ் உள்ள பங்கஸ் ஒன்றுக்கொண்டு துணையாதல், ஒன்றுக்கொன்று துணையாதல் இடத்துக்குள் வரும்.
ஓரட்டின் உடல் இருக்குமா? இல்ல. ஒட்டுண்ணி இருக்குமா? ஓம். நோய் ஏற்படுத்துற பங்கசுக்கள் இருக்கு. நோயை ஏற்படுத்துற பங்கசுக்கள் இருக்கு. அப்ப ஒட்டுண்ணி இருக்கு. நம்ம உடல்ல தேமல் என்று சொல்றோமே, தேமல் என்று சொல்றது என்ன? பங்கசுக்களால வரக்கூடியதான் பெரும்பாலும். பங்கசுகள் நம்முடைய தோல்லை வளரும் போது தேமல் என்ற நோய் வரும். இன்னும் பல நோயும் இருக்கு, தோல் வியாதிகள். அப்ப ஒட்டுண்ணியாக தாவரங்கள்ல பங்கசுக்கள் நோயை ஏற்படுத்தும். தாவரங்களே பங்கசுக்கு நோயை ஏற்படுத்தும். பங்கஸ் நோயில் படித்திருப்போம். ஒட்டுண்ணிகள் உண்டு. அழுகல் வளரி இருக்குதா? அழுகல் வளரி இருக்கு. அந்த அழுகல் வளரி தான் பிரிகியாக்கியா தொழிற்படும். பங்கசுக்களில் பெரும்பாலானவை பங்கசுக்கள் யாவும் பிறப்போசணி. பிறப்போசணிகளில் பெரும்பாலானது பிரிகியாக்கியது. பிரிகியாக்கியது. அவை அழுகல் வளரியா தொழிற்படும். நொதியங்களை புறஞ்சுரந்து சூழலை காணப்படுற பதார்த்தங்களை ஊக்கச் செய்யும். ஊக்கல் அடைய செய்தல். ஊக்கல் அதான் பிரியாக்கி. தென்னம் குற்றி ஒன்று இப்படி கிடந்தால் அதை அதிலே பங்கஸ் வளர்ந்து அதிலே நொதியங்களை புறஞ்சுரந்து அதிலே காணப்படுற பதார்த்தங்களை உடைத்து வெளியே கூட மாற்றுவது பிரிகையாகும். பிரிகையாக்கத்துக்குரியாங்கி அழுகல் வளரிதான். அவைதான் பெரும்பாலானது. சூழ்நிலை காணப்படுற பிரியாக்கிகளிலே பாக்டீரியாக்களும் பங்கசுக்களும் வரும். அதிலே பங்கசுக்கள் பிரதானமான அமைப்புகளா இருக்கும் என்று படிக்கலாம். ஆவே விளைக்கொள்ளும். பிரிகையாக்கிகள் கோமா ஒட்டுண்ணிகள் கோமா ஒன்றுக்கொண்டு துணையாதல் தன்மை. பிரிகையாக்கிகள், ஒட்டுண்ணிகள், ஒன்றுக்கொண்டு துணையாகும் தன்மை. இது மீண்டும் மீண்டும் வருமென்று சொல்லிக்கிறார். ஒன்றுக்கொண்டு துணையாகும் தன்மை. போன்றவற்றுக்கான பல்வேறு இனங்கள் வாழ்கின்றன. பல்வேறு இனங்கள் வாழ்கின்றன. கொஞ்சம் கவனிங்க பிள்ளை. நான் படங்கள் 6 பக்க படங்கள் அனுப்பினேன். அந்த படங்களை கலர்ல எடுக்கிறது எடுக்காவது உங்களோட விருப்பம். கலர்ல எடுத்தா நான் கதைக்கிற விஷயங்கள் விளங்கும். உண்மையா அந்த படம் எல்லாம் தேவையில்லை. ஏல் பயாலஜிக்கு அந்த படங்கள் எதுவுமே தேவை. அப்படின்னு படம் நீங்க கேட்பீங்க. சில விஷயங்களை நான் போர்ட்ல இருக்கிறத விட அப்படி விளங்கப்படுத்த ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக தானே படத்தை தானே ஒழிய அதுல உள்ள எந்த ஒரு படமும் 99% படம் எக்ஸாம்ல வராது. அவங்க அந்த படத்தை பார்த்து பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அது பங்கஸ் இப்படி படம் தந்திருக்கு, நாம எங்க கொண்டு கரை சேர்க்கணும்னு யோசிப்பீங்க. படங்களே 99% விஷயம் அதுல நமக்கு தேவையில்லை. நான் அந்த படங்கள் இல்லாமலே உங்களுக்கு விளங்கப்படுது. ஆனா என்ன அந்த படங்கள் கலர்ல இருக்கும் போதோ பார்த்து ஈஸியா இப்படிதான்றது மைண்ட் மேப்புக்கு வரும்ன்றதுக்காக தந்திருக்கு. தேவைப்படாது என்று சொன்னாலும் வச்சுக்கொள்றது நல்ல. நீங்க ஒரு ஃபைல போட்டு வைக்கலாம், அந்த கொப்பியில ஒட்டலாம். கொப்பியில எதை ஓட்டணும்னு சொல்லுவேன். விரும்பின நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அதுக்காக எடுக்காம விட்டுறாதீங்க. கலரோ பிளாக் அண்ட் ஒயிட்டோ எடுத்து வைங்க. கலர்ல எடுத்தால் பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு படிமுறைகளும் இலவா விளங்கும். ரைட், அதுக்காகத்தான் உங்களை கஷ்டப்படுறதா இல்லை. ரைட், அடுத்த பாயிண்ட்ஸ் இயல்புகள்ல பங்கசுக்களே அடுத்தது. தனிக்கலம். தனிக்கலத்தலான பங்கஸ் இருக்கா? தனிக்கலத்தலான பங்கஸ் இருக்கா? பல்கலத்தலாக்கப்பட்ட பங்கஸ் இருக்கா? நீங்க கலைக்கணும். தனிக்கலங்கி பல்கலங்கின்னு படிச்சிருக்கிறோம். பங்கசுக்கள்ல சில அங்கிகள் தனிக்கலாம். உதாரணமாக சக்ரோமைசிஸ், மைசிஸ், மதுவம், ஈஸ்ட் காமன் வேர்ட் ஈஸ்ட் சொல்லுவாங்க. ஈஸ்ட், மதுவம் அதோட தனிக்கலங்கி. இன்னும் சில பங்கசுகள் தனிக்கலாம்.
நாம பயாலஜில படிக்கிற ஒரே ஒரு தனிக்கலம் சக்ரோமைசிஸ் தான். மைக்ரோபாலஜில வருமா தெரியல, வராது. சக்ரோமைசிஸ் தான் தனிக்கலம். மற்ற அனைத்தும் பல்கலம். இந்த பல்கலாங்கி என்று சொன்னா எப்படி இருக்கும்னு கேட்டால் இலை வடிவில் இருக்கு. பல்கலத்தை கொண்ட அங்கி இலை வடிவில் இருக்கு. அந்த இலையை சொல்வது பூஞ்சன இலைன்னு சொல்லுவோம். பூஞ்சன விளை, பூஞ்சன இலை, ஹைப்பே, பூஞ்சன விளை என்று சொல்லுவோம். அப்ப பூஞ்சன விளை என்று சொல்வது பல்கலம். விளையாக காணப்படுற பூஞ்சன விளை என்பது பல்கலம். அந்த பல்கலத்தை கொண்ட பூஞ்சன விளை 2 விதத்தில் இருக்கலாம். பல்கலத்தை ஆக்கப்பட்ட பங்கசுக்களியாவும் பூஞ்சன விளையை கொண்டு அந்த பல்கல அங்கி அல்லது பூஞ்சன 2 வகைப்படும். இப்படி பிரிசுவர்களை கொண்டிருக்கலாம். செப்டா, செப்டம், செப்டா, செப்டம் பன்மை, ஒருமை பன்மை. இது ஒரு என்ன, ஒருமையில செப்டம், பன்மையில் செப்டா. பிரிசுவர், கலைச்சுவர் என்ன, இப்படி வெளியே இருக்கிறது கலைச்சுவர், இப்படி வெளியே இருக்கிற இப்படி வளைந்து சூழ்ந்திருக்கிறது கலைச்சுவர். இது பிரிசுவர் அல்லது குறுக்குச்சுவர் சொல்லுவாங்க. குறுக்குச்சுவர், இந்த குறுக்குச்சுவர் கிட்டத்தட்ட முதல் ருமேன்ஸாவுக்கு சமன். ஆனா முதல் ருமேன்ஸோட சொல்றல்ல, இந்த குறுக்களை வளைத்து இப்படி வளைத்து போத்தி இருக்கிறது கலைச்சுவர். மாணாக்களுக்கும் ஸ்கூல்ல டீச்சர் படிப்பிக்கும் போது இதன கலைச்சுவராண்டுகளுக்கும் முதல் ருமேன்ஸுகளுக்கும் டீச்சர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. வளைத்து வெளியால் அப்படி போட்டி இருப்பதும் கலைச்சுவர். உள்ளுக்கு இருக்கிற இந்த லைன் எல்லாம் முதல் ருமேன் சவுதா. அப்ப இதெல்லாம் முதல் ருமேன் சவுக்குரியதான். ஆனா இந்த குறுக்கலை வார்த்தை முதல் ருமேன் குறிக்கல. பிரிசுவல் குறுக்குச்சுவர்னு சொல்லுவோம். அந்த குறுக்குச்சுவல் இப்படி துளைகள் இருக்கு. பெரிய துளை, இளைமணி, இளைமணி போன்ற புன்னங்கங்கள் அசையக்கூடிய, இளைமணி போன்ற புன்னங்கள் அசையக்கூடிய துவாரம். இங்க இருந்து இளைமணி இங்கே வரும், இங்க இருந்து இளைமணி இங்கே போகும். அப்படி பதார்த்தம், குளிய ஒரு பதார்த்தம் எல்லாம் உள்ள அப்படி ஓடும். அப்ப இது ஒரு கலம், இது ஒரு கலம், இது ஒரு கலம், இது ஒரு கலம், ஒவ்வொரு கலம். முதல் ருமேன்ஸாவுக்கு சமனான இந்த பிரிசுவர், குறுக்குச்சுவர், செப்டா இருக்கும். அப்படி தொடர்பு ஏற்படும். அவ இது ஒவ்வொன்றும் ஒரு கலம். அவை பல்கலத்தில் ஆக்கப்பட்டது பூஞ்சனங்களே. அதுபோல சிலதுல பல்கலத்தில் ஆக்கப்பட்ட பூஞ்சனங்களே இப்படி இருக்கும். பல்கலத்தில் ஆக்கப்பட்ட பூஞ்சனங்கள் இப்படி இருந்து அது பிரிசுவர்லாம் அழிஞ்சு போயிடும். ஒவ்வொன்றும் இப்படி கறி இருக்கும். ஒரு கருவோ 2 கரு, ஒவ்வொன்றுக்குள்ள 1-2 கறி இருக்கும். இந்த பூஞ்சனை இதை சொல்வது பிரிசுவருடைய பூஞ்சன விளை, பிரிசுவரை கொண்ட பூஞ்சன விளை. இதை சொல்வது பிரிசுவர் அற்ற பூஞ்சன விளை. ஆனா அது பல்கலம் தான். அந்த பல்கலத்தால் இப்படி பல்கலத்தால் ஆக்கப்பட்டது அது இந்த குறுக்குச்சுவர் பிரிசுவர் அழிஞ்சு போயிடும். அழிந்தால் இந்த கலத்துக்குள்ள காணப்பட்ட கரு, இந்த கலத்துக்குள்ள காணப்பட்ட கரு, இந்த கலத்துக்குள்ள காணப்பட்ட கரு, இதற்குள் காணப்பட்ட கரு, இப்படி எல்லா கருக்கும் இப்படி இருக்கு. ஆனா உள்ளுக்கும் வெறும் குழிய ஒரு மாதிரி இருக்கு. பல கலங்கள் சேர்ந்தா உருவாக்கப்படுறது உடல் வர குறுக்குச்சுவர் இல்லாம அவை பல கருக்கள் இப்படி இருக்கும். அவை இதை சொல்வது பொதுமை குழியம் என்று சொல்லுவாங்க. பொதுமை குழிய நிலை என்று சொல்லுவாங்க. படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? பொதுமை குழியம்னா என்ன? ஒரு கல அமைப்புக்குள்ள, ஒரு கட்டமைப்புக்குள்ள பல கருக்கள் இருப்பது பொதுமை குழியம். பல கருக்கள் இருப்பது 2 கருவை அப்படி சொல்றல, பல கருக்கள் இருப்பது பொதுமை குழியம் என்று சொல்லுவோம். பொதுமை குழியத்தை காண்பிக்கும். அதான் அந்த படங்களை தந்திருக்கிறோம். ரைட். ஆகவே அடுத்த பாயிண்ட்ஸ். சில அங்கிகள் தனிக்கலத்தால் ஆனவை. சில அங்கிகள் தனிக்கலத்தால் ஆனவை. தொடர்ந்து ஸ்ட்ரோக் போட்டு தொடர்ந்து ஸ்ட்ரோக் போட்டு தொடர்ந்து. சில அங்கிகள் தனிக்கல அங்கிகள், சில அங்கிகள் தனிக்கல அங்கிகள். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிக்கிறேன். அடுத்தது
சில அங்கிகள் தணிக்கல் அங்கிகள். கொமா அடுத்த கோடு. ஏனையவை. பூஞ்சன விளை என அழைக்கப்படும். உண்மையா பூஞ்சன விளை என்று வரணும், சேர்த்து எழுதுறோம் என்ன? பூஞ்சன விளை என அழைக்கப்படும் பல்கலமுடைய இலைகளை கொண்டவை. ஏனையவை பூஞ்சன விளை என அழைக்கப்படும் பல்கலமுடைய இலைகளை கொண்டவை. ஹைலைட் பண்ணுவோம். பூஞ்சன விளை. பூஞ்சன விளை என்று சொல்லலாம் பல்கலம் தான். அது பிரிசுவரை கொண்ட பல்கலமா இருக்கலாம், பிரிசுவர் இல்லாத பல்கலமா இருக்கலாம். பிரிசுவர் இல்லாததுல பலகலம் போனும் தெரிய மாட்டாது, ஆனா அது பல்கலத்தில் உருவாக்கப்பட்டதான்னு தெரியணும். பூஞ்சன விளை என அழைக்கப்படும் பல்கலமுடைய இலைகளை கொண்டவை. அழகு ஹைலைட். பூஞ்சன விளை ஹைலைட், பல்கலமுடைய இலைகளை கொண்டவை. ஒரு கோட்டை விட்டு அதே பாயிண்ட்ல நான் கிரிக்கான படம் தானே. இப்படி பூஞ்சனை கிளை விட்டு இருக்கு, இப்படி கிளை விட்டும் இருக்கலாம், இப்படி பூஞ்சனை இப்படி கிளை விட்டும் இருக்கலாம், கிளை விடாமலும் இருக்கலாம். அப்ப நமக்கு தேவையில்லை. இப்படி பிரிசுவர் இப்படி இருந்தால் துளை இருக்கு, பிரிசுவர் இருந்தால் நிச்சயமா துளை இருக்கும். ஒவ்வொன்றுகளையும் கருக்கள் இருக்கும். ஒரு கருவோ ரெண்டு கருவோ இப்படி இருக்கும். அது அங்கே பங்கசுற வகையை பொறுத்தது. இது பிரிசுவரை கொண்ட பூஞ்சனங்களை என பல்கலத்தால் ஆக்கப்பட்ட பூஞ்சனங்களை பிரிசுவரை கொண்ட பூஞ்சனங்களை. இப்படி இருக்கும்போது குறுக்குச்சுவர் அழிஞ்சு போயிடும், கருக்கள் மட்டும் இப்படி இருக்கும். அவை இது பிரிசுவரற்ற பூஞ்சனங்களை பல கருக்கள் ஒரே அமைப்புகள் இருக்கிறத பொதுமைக்குரிய கருவுடையன்னு சொல்லுவாங்க. பொதுமைக்குரிய கருவுடையன்னு சொல்லுவாங்க. ரைட், அப்படியே கொள்ளுங்க கோட்டை விட்டு. பூஞ்சன விளைகளில் பிரிசுவர்கள் ஸ்ட்ரோக் குறுக்குச்சுவர்கள் பிரிசுவர்கள் ஸ்ட்ரோக் குறுக்குச்சுவர்கள் காணப்படலாம். எல்லாத்துலயும் இல்லையே, காணப்படலாம். இருந்தா என்ன சொல்லப்போம், இல்லாட்டி என்ன சொல்லப்போம்? பூஞ்சன விளைகளில் பிரிசுவர்கள் குறுக்குச்சுவர்கள் காணப்படலாம். அடுத்த கோடு. பிரிசுவர் என்ன நடக்கும்? இது ஒவ்வொன்றும் ஒரு கலமாக கருதப்படும். முதல் சமனான சுவராது துளை இருக்குன்னு சொல்லிக்கிறோம், துவாரம் இருக்கு. அவை கொமா அடுத்த கோடு. பூஞ்சன விளைகளில் பிரிசுவர்கள் பூஞ்சன விளைகளில் பிரிசுவர்கள் பூஞ்சன விளையை பூஞ்சன விளைகளில் பிரிசுவர்கள் பூஞ்சன விளையை கலங்களாக ஒரு கலம் கருதுவோம். கலங்களாக வேறு பிரித்துள்ளன.
கலங்களாக வேறு பிரித்துள்ளன. ஒரு பிரிசோல ஒரு துவாரம் தான் இருக்கு. ஒரு பிரிசோல ஒரு துவாரம் தான் இருக்கு, பல துவாரம் இருக்காது. விளைக்கொள்ளும். அடுத்த கோடு. பிரிசுவர்கள் துளையை கொண்டுள்ளன. ஒவ்வொரு பிரிசுல ஒவ்வொரு துளை தான். பிரிசுவர்கள் துளையை கொண்டுள்ளன. ஹைலைட், துளையை. பிரிசுவர்கள் துளையை கொண்டுள்ளன. பிரிசுவரை பன்மையில் எழுதி துளையை சிங்கிள் எழுதிக்கிறது என்றால் ஒவ்வொரு பிரிசுவலையும் ஒவ்வொரு துளை இருக்கு கருத்து. பிரிசுவர்கள் துளையை கொண்டுள்ளன. ஹைலைட், துளையை கொண்டுள்ளன. கோமா. அடுத்த கோடு. அடுத்த கோடு. பிரிசுவரில் உள்ள துளை ஊடாக. பிரிசுவரில் உள்ள துளை ஊடாக. துளை மீன் துவாரம் தானே. பிரிசுவரில் உள்ள துளை ஊடாக இளைமணிகள் இளைமணிகள் ரைபோசோம்கள் கரு கரு இளைமணிகள் ரைபோசோம் கரு போன்றவை அசையக்கூடியதாக இருக்கும். துளையூடாக இளைமணிகள் ரைபோசோம் கரு போன்றவை அசையும் என்று எழுதினாலும் போதும். அசையும், அது அசையக்கூடியதாக இருக்கும் இதர் சொல். நான் அந்த அளவு பெரிய துவாரம் சொல்லிக்கிறேன். அவை போகக்கூடிய அளவு பெரிய துவாரம். அடுத்த ஒரு கோட்டை விட்டு. அப்ப இதை பற்றி சொல்லிட்டோம். அடுத்தது பூஞ்சை நிலை எப்படி இருக்கலாம்? பிரிசுவர் இல்லாம இருக்கலாம். பிரிசுவர் இழக்கப்படுறதால, பிரிசுவர் இல்லாம இருக்கிறதால அது தனிக்கலம் இல்லை, அது பல்கலம் தான். பிரிசுவர் அழிஞ்சு போயிடும். அவை கருக்கெல்லாம் ஒரே பரப்புல இருக்கிறதால பொதுமைக்குரிய கருடைன்னு சொல்லுவோம். அப்படி கொள்ளுவோம். கோட்டை விட்டு. பிரிசுவரை கொண்டிராத பூஞ்சன விளைகள். பிரிசுவரை கொண்டிராத பூஞ்சன விளைகள். பொதுமை குளியத்துக்குரிய ஒரு சொல்லா பிரிக்கல. பொதுமை குளியத்துக்குரிய குளிய ஒரு எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்கு, பல கதை இருக்கும். பொதுமை குளியத்துக்குரிய பல்கருக்களை கொண்ட. பொதுமை குளியத்துக்குரிய பிராக்கெட் பல்கருக்களை கொண்ட. பொதுமை குளியத்துக்குரிய பிராக்கெட் பல் கருக்களை கொண்ட. க்ளோஸ்ட். பங்கசுக்கள். பங்கசுக்கள் என அழைக்கப்படும். என அழைக்கப்படும். ஹைலைட் பண்ணுங்க. பொதுமை குளியத்துக்குரிய பங்கசுக்கள் பிரேக்ல சொல்ல விட்டு போட்டு பொதுமை குளியத்துக்குரிய பங்கசுக்கள் என அழைக்கப்படும்.
இனி அடுத்த பாயிண்ட் போட்ட விட்டு அடுத்த பாயிண்ட் பங்கஸ்கள் இயல்புகளிலே நீண்ட நேரத்துக்கு வருது அடுத்த பாயிண்ட். இப்போ ஃபிகர் ஏ பாருங்க. ஃபிகர் ஏ படம்லாம் கீற மாட்டான். ஃபிகர் ஏ பாருங்க. ஏயிலே 2 விதமான பங்கஸ் இருக்கு. முதலாவது செப்டேட் ஹைபே. செப்டேட் ஹைபே ஹைபா விளைக்கொள்ளுங்க தமிழ்ல. பிரிசூருடைய பூஞ்சன விளை. பிரிசூருடைய பூஞ்சன விளை ஸ்டாக் பங்கஸ். பிரிசூருடைய பூஞ்சன விளை. இங்கால சினோசைட்டிக் ஹைபா பொதுமை குழிய. பொதுமை குழியத்துக்குரிய பூஞ்சன விளை ஸ்டாக் பங்கஸ். செப்டேட் ஹைபா பிரிசூருடைய பூஞ்சன விளை ஸ்டாக் பங்கஸ். ஹைபா தமிழ் சொல் பூஞ்சன விளைதான். அது பங்கஸ் தானே, பங்கஸ் ஒரு வகை. சினோசைட்டிக்னா பொதுமை குழிய. பொதுமை குழியத்துக்குரிய பூஞ்சன விளை ஸ்டாக் பங்கஸ். இப்ப படங்களை பாருங்க. வளைத்திரு பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல கலப்புமா? சரி.